ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கமும் அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்கமும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எப்படி ரெண்டு தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ டாக்ஸேஷன் சிஏ இன்டர் டைரக்ட் டேக்ஸுக்கான வீடியோ. ஐயா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு 30% பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம். அது வந்து எந்த இதுக்கு விற்றுருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10 lakhக்கு விற்றுருக்கான். அதோட காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் 5 lakh. அதை அடுத்து சொல்கிறேன். இப்போ செகண்ட் பார்ட்டை பாருங்கள். 70% அதோட காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் 14 லட்சம். அதோட மார்க்கெட் வேல்யூ 22 lakh. அதுக்கப்புறம் ஒரு 1.5 லட்சம் செலவு பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை 25 லட்சத்துக்கு விற்றுருக்கான். நம்ம பிஸ்னஸ் இன்கம்க்கு கால்குலேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம்னு போட்டுக்கிட்டு பர்டிகுலர் ருபீஸ் போட்டுப்போம். தேவைப்பட்ட 2 காலம் ஓப்பன் பண்ணி இங்கே ருபீஸ்க்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேல் ஆஃப் சுகர் கேன்னு போட்டு அமௌண்ட்டு 25 lakh அதை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்து எழுதுங்க. இது பார்த்தீங்கன்னா 22 லட்சம். இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை. இது வந்து இப்போ நம்ம பிஸ்னஸ் இன்கம் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். ஸோ ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட் அது பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வருது. அது 1.5 லட்சம் மைனஸ் பண்ணிக்கணும். இப்போது இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி போட்டோம்னா 25 lakh minus 22 lakh ஃபேர் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் 1,50,000 ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 1,50,000 தான் நமக்கு பிஸ்னஸ் இன்கம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து கால்குலேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம் போட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் போட்டுக்கிட்டு பர்டிகுலர் இந்த காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஷினில் கொடுத்துருக்கான் 30% ஆஃப் சுகர் கேன்ஸை வந்து 10 லட்சத்துக்கு விற்றுருக்கான். அதை இங்கே நம்ம அப்படியே எடுத்து எழுதிப்போம். அடுத்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் எடுத்து எழுதிப்போம். அதோட விலை பார்த்தீங்கன்னா 5 லட்சம். காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா 5 லட்சம். அதை மைனஸ் பண்ணால் நமக்கு 5 லட்சம். இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் இன்னும் இது ஒரு இன்கம் இருக்குது. அதாவது அந்த 25 லட்சம் இருக்குது இல்லையா, அதை எப்படி அதில் எவ்வளோ அக்ரிகல்ச்சர் இன்கம்ங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண சுகர் கேனோட அதுலேருந்து வந்த அக்ரிகல்ச்சர் இன்கம்மை கண்டுபிடிக்க ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சுகர் கேன் 22 lakhs அதை ஃபஸ்ட்டு எழுதிப்போம். நம்ம அது கூட காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனை மைனஸ் பண்ணோம் 14 லட்சம். இப்போது 22 லட்சம் மைனஸ் 14 லட்சம்னு போட்டிங்கன்னா 8 லட்சம். 8 லட்சத்தை எடுத்து போட்டாச்சு நம்ம. இப்போ பிஸ்னஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா வெறும் 1,50,000 தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்திருக்கு. அதை நம்ம எப்படி டோட்டல் அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 லட்சம், இங்கே ஒரு 8 லட்சம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 + 8 13 லட்சம். இது வந்து டோட்டல் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் இன்கம் தனியாக அப்புறம் பிஸ்னஸ் இன்கம் தனியாக கால்குலேட் பண்ணோம். இது வந்து கொஞ்சம் ஈஸியான சிம்பிளான மெத்தடாக தான் இருக்கும். இதுக்கான ஃபார்மேட் வந்து நான் அப்புறமா முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.